சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இப்படி பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொல்றதுக்கு உங்க கையாலே என்ன மொத்தமா கொண்டு போட்டுருங்க. ஆமா நான் தான் சொன்னேன் இவங்கெல்லாம் மாறிட்டாங்கன்னு சொன்னேன். இப்பயும் அதை தான் சொல்றேன், இவங்கெல்லாம் மாறிட்டாங்க. ஆமா நீ சொன்ன சந்தோஷப்படுறதா இல்ல வீடு வேற ஏதோ போக்குல போகுதேன்னு வருத்தப்படுறதா, ஜெயில இருக்கவங்க என்ன செய்யறாங்கன்னு யோசிக்கிறதா, இல்ல புள்ள எப்ப வீட்டுக்கு வர்றோம்னு யோசிக்கிறதா, இல்ல இப்ப நீங்க பேசுறது நினைச்சு மனசு சங்கடப்படுறதா எனக்கு ஒன்னும் விளங்கல. அதத்தான் நானும் கேக்குறேன். இவ்வளவு பிரச்சனை இல்ல, இப்போ உனக்கு ஒரு ஃபீஸ் கொடுத்ததுதான் பெரிய பிரச்சனை. ஐயோ இது பிரச்சனையே இல்லக்கா, நான் உடனே போய் மன்னிப்பு கேட்டு உங்க தம்பிக்கு நீங்க செய்யறத செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏக்கா நம்ம எம்பிட்டு கஷ்டத்தை ஒன்னா பாத்துட்டு வந்திருக்கோம். இப்படி எதுக்குமே பெறாத விஷயத்துக்கு நம்ம இவ்வளவு பேசிக்கணுமா? யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நியாயமாக்கா? விட்டு கொடுக்கற மாதிரி பேசிட்டீங்கல்ல. யாரு நான் விட்டு கொடுக்கறேனா? நான் விட்டு கொடுத்து பேசுறேனா? இங்க நந்தினி முதல்ல பேசுனது நீ, அத நினைவுல வச்சுக்கிட்டு பேச சொல்ற. உன் புருஷன் மாறிட்டாருன்னு சொல்றல, என் புருஷன் மாறிட்டான்னு வந்து என்கிட்ட சொன்னல, அப்ப நீ சொல்லையில நான் நம்பினேன்ல. இப்ப நான் வந்து என் புருஷன் மாறிட்டான்னு நம்ப கூடாதுன்னு ஏன் சொல்ற? அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவருக்காண்டி நான் வந்து பேசுறேன், ஏன் பாஞ்சுக்கிட்டு வர? அக்கா நீங்க அவரை நம்ப வேணாம்ல, நான் எப்பக்கா சொன்னேன்? இல்ல ஒரு மனுஷன் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு தர மாட்டியலா? அவர் வந்து காசு எடுத்து கொடுத்திருக்காரு, திருந்தி வந்து ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை செய்யறப்ப மூஞ்ச அடிச்ச மாதிரி பேசி விட்டுருக்கே, அது ஏன் தான் நான் கேட்க வரேன். ஐயோ நான் அப்படி உடைச்சு விடுற மாதிரிலாம் பேசவே கிடையாதுக்கா. நீங்க இங்க இருந்திருந்தா கூட உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னவோ சொல்லிருக்காரு. அதத்தான் நானும் சொல்ல வரேன். நான் இருந்திருந்தா வேற, நான் இல்லாதப்ப எதுக்கு அப்படி போய் பேச போனேன்? காசத்தான் வாங்கி தொலைச்சிட்டு இளவ நான் வந்தப்ப கொடுத்துருக்க வேண்டியதானே. ஐயோ வேணாக்கா வேணாம், திரும்ப திரும்ப பேசி ஒன்னு நூறாக்க வேணாம், விட்டுருங்க. ஆமா சரி, நான் ஒன்னு நூறாக்குறவல்ல. சரி ஒன்னு நூறாக்குறவட்ட உனக்கு என்ன பேச்சு? ஐயா நீங்க ஆக்குறீங்கன்னு சொல்லலக்கா, ஆக்க வேணாம். நீயும் உன் புருஷனும் ஒரு முடிவோட தான் இருக்கிய. உன் புருஷனுக்கும் என் புருஷனுக்கும் சங்கடம் வராதபடிக்கு இதை முடிச்சிருக்கலாம். நீங்க மட்டும் சுயமரியாதையோட வாழணும்னு நினைக்கிறீங்க, சுய கௌரவத்தோட வாழணும்னு நினைக்கிறீங்க, யாரையும் அண்டி பழைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, சொந்த கால நிக்கணும்னு நினைக்கிறீங்க. சந்தோஷம்தான் சந்தோஷம்தான், நல்லா இருங்க, பெருசா வாங்க. நாங்க ஏதோ எங்க தகுதிக்கு தக்கன இருந்துக்கிறோம். எல்லாரும் அவங்க வழியை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். எதுக்கு இந்த பேச்செல்லாம்? இந்த பேச்செல்லாம் தாங்க எனக்கு அதெல்லாம் முடியாது நந்தினி. உன் மனசுக்குள்ள புகுந்து உன் மனசை மாத்தி அந்த காசை கொடுத்து அந்த ஃபீஸை கட்ட வச்சு அதெல்லாம் எனக்கு முடியாது. நான் இவ்வளவுதான், மனக்கசப்புன்னு வந்துருச்சு. பட்டம் போடாம இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அதுக்காண்டி ஒரேடியெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது. நம்ம தலையெழுத்து, நம்ம வாங்கிட்டு வந்து வரோம். அப்படி எவ்வளவோ அவமானப்பட்டு இங்கனே தானே விழுந்து கிடந்தோம், அதோட இதுவும் ஒண்ணு சேர்த்துக்கிருவோம். பரவாயில்ல, தாமரை இலையில தண்ணி மாதிரி இருந்துட்டு போயிட்டா யாருக்கும் பிரச்சனை இல்லை. அக்கா நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? என்ன ஒதுக்குற மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க நந்தினி, செய்யறதெல்லாம் நீ செஞ்சுபிட்டு என்னைய காரணம் காட்டி பேசாத. நான் ஒதுக்கல, நீ தான் ஒதுக்கி இருக்க. உட்காந்து யோசிச்சு பாரு, உனக்கு தெரியும். என் புள்ள மேல சத்தியமா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. புள்ள மேல எதுக்கு சத்தியம் பண்ற? புள்ள எதுக்கு இழுக்கிறீங்க? உன் பிரச்சனைக்கு புள்ள எழுத அப்புறம் சும்மா இருக்க வேண்டாம் சொல்லிட்டேன். உன் புள்ள என் புள்ளன்னு பிரிச்சு பார்க்க எனக்கு தெரியும். அதுதான் இப்ப பிரச்சனை. புள்ள எதுக்கு இழுக்கிற? நீ புள்ள எதுக்கு இழுக்கிறங்கிற? உனக்கு யாரு மேலயும் இருக்கிற கோபத்தை எங்க மேல காட்டிவிட்ட. அத வந்து என்ன ஏதுன்னு கேட்கையில மத்தவங்களை எல்லாம் இழுத்து விட்டு நீ பேசுறது கரெக்ட்ங்கிற மாதிரி. அக்கா எனக்கு யார் மேலயும் எந்த கோபமும் கிடையாதுக்கா, நீங்களே ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? சரிக்கா தப்புதான், அதுவும் என் தப்புதான். நான் யாரையும் இழுக்கல. என் மேல சத்தியமா நான் தப்பா யோசிச்சு எதுவுமே சொல்லல. அப்படி அது தப்புனா எனக்கே ஏதாவது ஆகிட்டு போட்டு நான் சாவுறேன். நந்தினி திரும்ப திரும்ப தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லாதம்மா. வாங்க வந்துருங்க மாமா. எதுக்கு மாமா இப்ப இல்லாத விஷயத்துல அக்கா கிட்ட சொல்லி மூட்டி விட்டீங்க? எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். பேசினது எதுவுமே தப்பு கிடையாது, நான் அவருக்காண்டி தான் பேசினேன். அது ஏதோ தப்பா போய் நான் வந்து சாரி கேட்டு சாப்பிட்டு எல்லாம் சரியா போச்சு. திரும்ப போய் அக்கா கிட்ட ஏன் எல்லாத்தையும் சொன்னீங்க?